ஸ்தோத்திரம் கர்த்தாவே, ஸ்தோத்திரம் 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 கர்த்தாவே. சாயங்கால நேரத்தில் நீங்க கொடுத்தா ஐயா இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துக்கிறோம் ஏசப்பா. உங்க வச்சனத்தை கர்த்தாவே கத்துக்காக ஒப்பு கொடுங்க. இந்த ராத்திரி கால நேரத்தில் கர்த்தாவே உங்க வரிக்காக அடையங்களை பத்தி கத்துக்கிறதுக்கு ஒப்பு கொடுங்க கர்த்தாவே. எங்களை எல்லாத்தையும் கர்த்தாவே நீங்க வரும்போது எடுத்துக்கொள்றப்படக்காக ஆயத்தப்படுத்தும் கர்த்தாவே. எல்லா மகிமும் உங்களுக்கே உண்டாகட்டும் கர்த்தாவே. இந்த கூடிக்கு நீங்க ஆசீர்வதித்து நடத்தி வைங்கன்ற இயேசுவின் நாமத்துக்கு கேடு நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் நம்ம நேசித்து கொடுத்த இந்த நல்ல நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். நாம கடந்த காலத்துல இயேசு கிறிஸ்துவோட வரைக்கு முன்ன இந்த உலகம் எப்படி இருக்குமோ என்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவரு வாயார சொன்ன வார்த்தைய நம்ம படிச்சோம். அது என்னன்னாக்க, சபை எடுத்துக்கொள்றதுக்கு முன்ன இந்த உலகம் அந்த காலத்துல அப்படின்னா உலகம் ஜலப்பிரளயம் மூலியமா நாசம் பண்ணும் போது நோவா காலத்துல எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி சபை எடுத்துக்கொள்றதுக்கு படாதுக்கு முன்னங்கூட அதே மாதிரி இருக்குன்று கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்மளுக்கு சொல்லியிருக்கிறார். அது பிரகாரம் நாம வசனத்தை வாசிக்கும் போது நோவா காலத்துல பத்தி நம்ம வசனத்தை வாசிக்கும் போது அங்க நடந்த ஒரு சம்பவத்தை பத்தி நம்மளுக்கு கிளியரா அறியுது. அது என்னன்னா, முதலாவது நோவா காலத்துல நம்ம ஆதிகாமம் 6வது அதிகாரம் 1வது வசனத்தை பார்க்கும்போது ஜனங்கள் என்னவாமா விஸ்தாரமானாங்களாமா. அது ஜனத்தையோட பெருகிற பத்தி இங்க எழுதிருக்குது. அப்படின்னா இன்க்ரீஸ் ஆஃப் பாப்புலேஷன், பாப்புலேஷன் 4 நாளைக்கு என்ன ஆகுது, உலகத்துல இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே போகுது, ஜாஸ்தி ஆகிக்கிட்டே போகுது. அது ஒரு அடையாளம். ரெண்டாவது, கர்த்தரோட பிள்ளைங்க అలాగే அதே மாதிரி உலகத்தோட பிள்ளைங்க 2 பேர் என்ன பண்ணாங்க, அவங்க இஷ்ட பிரகாரம் நடக்கிறது கத்துக்கிட்டாங்க. அப்படின்னா கர்த்தரோட பிள்ளைங்க ஒரு பிரத்யேகமான வாழ்க்கை வாழ்றது விட்டடிச்சிட்டு, கர்த்தர் சித்த பிரகாரம் நடக்கிறது விட்டடிச்சிட்டு, அவங்க சொந்த ஆலோசனை பிரகாரம் நடந்து, முக்கியமா பெரியவங்க வாலிப பசங்க வாலிப பிள்ளைங்க என்ன பண்ணாங்க தெரியுமா, முக்கிய கல்யாண விஷயத்துல எத்தனை பேரு அந்த பிரத்யேகத்தைய வேறுபட்டு இருக்கு தனியப்பட்ட வாழ்க்கை என்ன பண்றாங்கன்னாக்க விட்டடிச்சிட்டு மாதிரி போற மாதிரி நம்ம 2வது விஷயம் கத்துக்கிட்டோம். இன்னைக்கு 3வது விஷயத்தை பத்தி நம்ம கத்துக்கிறோம். அதுக்காக நாம ஆதிகாமம் 6வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். வாசிங்க ஆராய்ச்சி தமிழ்ல. அப்பொழுது கர்த்தர், என் ஆவி என்றென்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை. எம்படோட ஆவி என்றென்றைக்கும் என்ன போராடுறது, மனுஷனோட போராடுறது இல்லை. அப்படின்னாக்க அர்த்தம் என்ன, கர்த்தர் மனிதனுக்கோட இல்லாட்ட சபையோட ரட்சிப்பட்ட விசுவாசிங்கோட எத்தனோ விஷயங்கள் பேசிட்டு வரார் ஆவி மூலமா. వ్యక్తిగతமா பர்சனலா கர்த்தர் பரிசுத்தாவி நம்ம கூட பேசுது இல்லைங்களா? அதே மாதிரி பரிசுத்தாவி மூலமா வசனத்து மூலமா கர்த்தர் நம்ம கூட பேசுறாரு. அதே மாதிரி கர்த்தர் ஊழியக்கார மூலமே பேசுறாரு. இது மாதிரி எத்தனோ விதமா கர்த்தர் நம்ம கூட பேசிட்டு வர்றாரு. இன்னும் நம்ம நல்லா ஆலோசனை பண்ணப்போ நம்மளுக்கு பரிசுத்த வேதத்துல அப்போஸ்தலர் மூலமா கொடுத்த உபதேசம் எல்லாம் கூட நம்மளுக்கு தெரியும். எத்தனோ உபதேசம் எல்லா விஷயம் தெரியும். అయితే விஷயம் என்னன்னாக்க, நாம பரிசுத்தாவி நம்மளுக்கு கத்து கொடுத்தா அந்த வசனத்தைய அந்த உபதேசத்துக்கு என்ன பண்றோம், நம்ம வெத்திரேகமா நடக்கிறோம்.
எத்தனோ வருஷக்கா பரிசுத்தாவி அவருடைய சத்தியமான உபதேசத்தை நம்மளுக்கு ஞாபகப்படுத்தினாங்க கூட நம்ம என்ன பண்றோம்? கீழ்படுறது இல்ல. பாருங்க, இன்னைக்கு இந்த வச்சனம் கேட்டுக்கொண்டு நம்ம கூட ஆலோசனை பண்ணோம். நம்மளுக்கு எத்தனோ வச்சனம் தெரியும், உபதேசம் தெரியும், வேணாலு அது நம்மளுக்கு ஞாபகத்துல இருக்குது, மைண்ட்ல இருக்குது, மனசுல இருக்குது. வேணாலு நம்ம எவ்வளவு மட்டும் அதை கீழ்பட்டு நடக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியமான விஷயம். பரிசுத்தாவி நம்ம கர்த்தருக்கு விரோதமா ஒரு அடி நம்ம போடுற போது பரிசுத்தாவி அவருடைய வசனத்தை நம்மளுக்கு என்ன பண்றாரு? ஞாபகப்படுத்துறாரு. பரிசுத்தாவி நம்ம கூட பேசுறாரு. ஒரு விசுவாசி கூட பேசுறாரு, ஒரு சபை கூட பேசுறாரு. பேசிட்டு இருந்தாங்க கூட அதுக்கு நம்ம என்ன பண்றது இல்ல, கீழ்படுறது இல்ல. நோவா காலத்துல பரிசுத்தாவி அவருடைய பிள்ளைங்க கூட பேசிட்டு வந்தாங்க கூட அவங்க என்ன பண்ணல, வார்த்தை அவங்க கீழ்படல. அதனால என்ன பண்ணுச்சுன்னா, நான் இன்னமேலு அவங்க கூட நான் என்ன பண்றேன்? பேச மாட்டேன். இன்னமேல் அவங்க கூட பேச மாட்டேன். எத்தனோ பேரு விசுவாசிங்க கூட கர்த்தர் பேசுறது இல்ல. அர்த்தம் புரிஞ்சாங்க? எத்தனோ தப்பு வசனத்துக்கு விரோதமா, உபதேச விரோதமா அநேகர் நடந்தாங்க கூட பரிசுத்த மௌனம் ஆயிட்டார். அதனாலதான் அவங்க இஷ்ட பிரகாரம் நடந்து போறாங்க. அதனாலதான் கர்த்தர் வச்சனம் சொல்லுது என்ன தெரியுமா? கர்த்தரோட வச்சனம் வேற சொல்லுதுமா, எப்பைத்தே கர்த்தரோட பரிசுத்தாவிய கீழ்பட மாட்டோமோ, பரிசுத்தாவி கீழ்பட மாட்டோமோ, அவரு மௌனமாயிருவாரு. எதனாலனா பரிசுத்தாவி எப்பவுமே நாம அவரு கீழ்பட முட்டுதான் அவர் நம்ம கூட பேசிட்டு வருவாரு. நாம அவருக்கு அந்த உபதேசத்துக்கு, அவர் கொடுத்த வசனத்துக்கு, அவர் நம்மளுக்கு கூட பேசினா ஒரு வசனத்துக்கு உபதேசத்துக்கு நம்ம கீழ்பட முட்டு என்ன பண்ணாரு? அவரு நம்ம கூட பேசிட்டு வருவாரு. எப்பைத்து நம்ம அந்த வசனத்துக்கு கீழ்பட மாட்டோமோ, பரிசுத்த ஆவி நம்மளை பத்தி என்ன துக்கப்பட்டு மௌனமா ஆயிருவாரு. அந்த காலத்துல பரிசுத்தாவி லாஸ்ட் கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நான் இன்னமேலு வாசிக்கு ஒரு வருஷத்துக்கு 3வது வசனம், வாசிக்கு ஒரு வருஷத்துக்கு 3வது வசனம், ஆவி என்றைக்கும் மனுஷனோடு போராடுவதில்லை. எம்பட ஆவி எப்போதும் மனுஷர் கூட மனுஷனோடு போராடுவதில்லை. போராடுறது இல்ல. போராடுறது அர்த்தம் என்ன? நம்மளை கட்டாயப்படுத்தாதுன்னு அர்த்தம். அதனால கர்த்தரோட வசனத்தை நம்ம பாக்குறோம். நீ கர்த்தரோட பரிசுத்தாவி என்ன பண்றாங்க? துக்கப்படுத்தாதீங்க. அவர் ஆவி என்ன பண்ணணும்? அமைக்காதீங்க. ஆத்மனும் ஆரப்பக்குடி, பரிசுத்தாவி துக்கப்பரச்ச குடி அப்படின்னு கர்த்தரோட வசனம் கிளியரா சொல்லுது. எப்ப கர்த்தரோட ஆவிய நம்ம துக்கப்படுத்துறோமோ, அப்ப ஆட்டோமேட்டிக் கர்த்தர் மௌனமா இருந்துருவாரு. அப்ப பரிசுத்தாவி நம்மளுக்கு என்ன சகாயம் பண்ண மாட்டாருங்கிறது இந்த வசனம் மூலியம் நம்மளுக்கு அறியுறது. எதுனா பரிசுத்தம் எத்தனோ சகாயம் பண்ணிட்டு வருது. பரலோகத்தில் இருக்கிற பிதா ஆவிரூபிய எங்க இருக்கிறாரு? நம்ம உலகத்தில் இருக்கிறார், மனசுக்குள்ள இருக்கிறாரு அவரு. அதனால பாருங்க, நெஹிமியா 9:30 வாசிங்க ஒரு வருஷக்கா. நெஹிமியா 9:30 வாசிங்க ஒரு வருஷக்கா. நெஹிமியா 9:30. நெஹிமியா 9:30. நீர் அநேக வருஷமாக அவர்கள் மேல் பொறுமையாய் இருந்து உம்முடைய ஆதியினாலே பேசின உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொண்டு அவர்களை திட சாட்சியை கணிந்து கொண்டாலும் அவர்கள் செவி கொடாதபடியினாலே அவர்களை அந்நிய தேச ஜனங்களின் கையில் ஒப்புக் கொடுத்தீர். இங்க பாருங்க 30 பாருங்க, மொல்ல வாசிமா. நீங்கள் அநேக வருஷமாக
அவர்கள் மேல் பொறுமையா இருந்து அவர்கள் மேல் என்ன இருந்தாலும் பொறுமையா இருந்தாராமா. ஒரு நம்ம வாழ்க்கையை நாம என்ன பண்ண பரிசீலனை பண்ணிக்கிட்டாக்க, நாம ரட்சிப்பட்ட இருந்து கர்த்தர் நம்ம கூட எத்தனையோ விஷயங்கள் பேசிட்டு வரும்போது நாம எப்படி அவர் கீழ்படுறோம். நம்ம எத்தனையோ விஷயம் கீழ்படாம இருந்தாங்க கூட, கர்த்தர் விரோதமா பாவம் பண்ணாலும் தப்பு வழியில் நடந்தாங்க கூட, பரிசுத்தா என்ன பண்றது நமக்குள்ள அவர் என்ன பண்றாரு, எவ்வளோ என்ன பண்றாராமா, பொறுமையா இருந்து பொறுமையா இருக்கிறாராமா. என்ன உங்களுடைய ஆதியினாலே பேசின உங்களுடைய தீர்க்க தரிசிகளை கொண்டு அவர்களை திட சாட்சியாய் அவரு ஆவி மூலியமா தீர்க்கதரிசிங்க மூலியமா கர்த்தரை பேசிட்டு வந்தா கூட என்ன பண்றாரு அவரு, ஜனங்க கேட்காம இருக்கிறாங்களாமா, கேட்காம இருக்கிறாங்க. அதனாலதான் கர்த்தர் அவங்க என்ன பண்றதுக்கு சத்ருவும் கைக்கு ஒப்பு கொடுக்குறாரு. அர்த்தம் பண்ணிச்சா? இங்க நோவா காலத்துல கூட கர்த்தரோட ஆவிக்கு என்ன பண்ணல, அவங்க கீழ்படல. அதனால என்ன பண்ண, இனிமேல் நான் உங்க கூட போராட மாட்டேன், உங்க நாசனத்துக்கு நீங்க உங்களை ஒப்பு கொடுத்தோன்னு கர்த்தர் என்ன பண்ணாரு, ஒப்பு கொடுத்தார். இங்க இஸ்ராயல் ஜனத்தையும் கூட அவரோட தீர்க்கதரிசி மூலயமா பரிசுத்தாவி மூலயமா இஸ்ராயல் ஜனத்துக்கு என்ன பண்ணாரு, எச்சரிக்கை பண்ணிட்டு வந்தாரு, உபதேசம் கொடுத்துட்டு வந்தாரு. வேணா அவங்க என்ன பண்ணாங்க, அடிச்சாங்க, அவங்களை என்ன பண்ணாங்க, துன்பப்படுத்தினாங்க, எத்தனை பேர் கொன்னுட்டாங்க. நம்ம இரிமியா பார்க்கும்போது இரிமியா எப்படி கர்த்தரோட வார்த்தைய சொன்ன போது அவர் எப்படி துன்பப்படுத்தினாங்க. இரிமியா சொன்னபடி கர்த்தராக தேவன் என்ன பண்ணாரு, ஒப்பு கொடுத்துட்டாரு. யாரையா, சத்ரு கைக்கு. நாடு போச்சு, அவங்களுக்கு கொடுத்தா ஆலயமும் போயிடுச்சு, எல்லாம் போச்சு. லாஸ்ட்க்கு என்ன வேணாங்க, ஒரு என்ன சொல்லுவாங்க, ஸ்லேவ்ஸ் என்ன சொல்லுவாங்க, லாஸ்ட்டுக்கு ஒரு தாசுன்னு அர்த்தம் என்ன தெலுங்கு தமிழ்ல, அடிமையா என்ன பண்ணாங்க, அவங்க அடிமையா பபுலோனுக்கு கொண்டு போகப்பட்டாங்க. அது மாதிரி 70 வருஷமா அவங்க என்ன பண்ணாங்க, அங்க அடிமைங்களா இருந்தாங்க. எதுக்கு தெரியுமா, பரிசுத்தாவிக்கு என்ன பண்ணல, அவங்க கீழ்படல. அது மாதிரி இன்னைக்கு அநேகர் பரிசுத்தாவி கீழ்படுறதில்ல. இன்னைக்கு பாருங்க, வச்சனம் என்ன சொல்லுதோ, பரிசுத்தாவி எப்பாமே வச்சனம் என்ன சொல்லுதோ, கர்த்தரோட சித்தம் என்னமோ கிளியரா நம்மளுக்கு என்ன பண்ண கத்து கொடுத்துட்டு வரும். நல்லா புரிஞ்சுக்க. நாம அறிஞ்சிருந்தும் கூட பரிசுத்தாவி கீழ்படாம நம்ம வாழ்ந்தோம்னா ஒரு நாள் வரும், அன்னைக்கு அவங்க நாசத்தை கர்த்தர் ஒப்பு கொடுத்த மாதிரி நாம கூட வரப்போற பகு பயங்கரமான அந்த உபத்திரவத்தை கூட ஒப்பு கொடுப்பார் நம்மளைய. அறிஞ்சுக்கணும். அதனால்தான் அவங்க அன்னைக்கு பரிசுத்த விரோதமா காரியம் பண்ணாங்க. இன்னைக்கு கூட எத்தனையோ பேரு கர்த்தர் பரிசுத்தாவுக்கு என்ன பண்றாங்க, கீழ்படாம அவங்க சொந்த இஷ்டப்பிரகாரம் நடக்கிறாங்க. அது மாதிரி இன்னைக்கு வசனம் கேட்டு நீயும் நானும் கீழ்பா நடந்தாக்க அவங்க நாசத்துக்கு போற மாதிரி நாம கூட நாசத்துக்கு போக முடியும். நாசத்துக்கு தான் போவோம். நாசத்துக்கு போக இருக்கணும். என்ன பண்ணணும், பரிசுத்தாவிக்கு கீழ்படணும். கர்த்தர் நாமக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் பரிசுத்தாவி கீழ்படணும். பரிசுத்தாவி சத்தத்துக்கு நம்ம என்ன பண்ணணும், கீழ்படி நடந்துக்கணும். பரிசுத்தாவி கீழ்படாட்டி விரோதம் நடந்தாக்க பரிசுத்தாவி துக்கப்படுவாரு. லாஸ்ட்டுக்கு ஒரு வேலை நம்மளே விட்டடிச்சுட்டு கூட என்ன பண்ணுவாரு, போயிடுவாரு. இந்த விஷயத்தைய நாம் அறிஞ்சுக்கணும். நோவா காலத்துல பரிசுத்தாவி விரோதம் நடந்தாங்க. இன்னைக்கு எத்தனோ பேர் என்ன பண்றாங்க, பரிசுத்தாவிக்கு விரோதமா லோகத்தை அனுசரணை பண்ணி லோகத்தை பிரகாரம் என்ன பண்றாங்க, நடக்கிறாங்க. அவங்க சொந்த இஷ்ட பிரகாரம் நடக்கிறாங்க. இது நம்ம கண்ணார பார்க்க முடியும். நீ அறியோருன்னா ஃபர்ஸ்ட் நீ பரிசுத்தாவி நடந்தாதான்
இன்னொருத்தர் எப்படி நடக்கிறாங்கிறது உனக்கு அர்த்தம் புரியும். நீயே இருட்டில் இருந்தாக்கா, இருட்டில் இருக்கிறவனுக்கு என்ன தெரியும்? வெளத்துக்குள்ள இருக்கிறவனுக்கு தான் இருட்டில் இருக்கிறதோட விஷயம் தெரியும். இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். இன்னொரு வசனங்களை வாசிக்கலாம் நம்ம ஜாக்கிரதையா. எஷியா 5வது அதிகாரம் 4வது வசனத்துல இதே பரிசுத்தா பத்தி நம்மளுக்கு எப்படி விஷயங்களும் சொல்லுது. 5வது அதிகாரம் 5:4. நான் என் திராட்சை தோட்டத்திற்காக செய்யாத எந்த வேலையை நீ செய்யலாம். அது நல்ல திராட்சை பழங்களை தரும் என்று நான் காத்திருக்க அது கசப்பான பழங்களை தந்தது என்ன? இங்க கர்த்தராக தேவனு அந்த நாளில ஜனத்தைய படிச்சு கயீனு ஏபேலிய சாவடிச்சுட்டாங்க கூட, ஏபேலுக்கு பதிலா இன்னொரு செப்பரேட் சந்ததிய ஷேத்து மூலியமா, ஷேத்து எனோஸ் மூலியமா என்ன பண்ணாரு? ஒரு பிரத்யேக சந்தத்தை கொண்டு வந்தாரு. சொண்டு வந்த போது வர 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 ஜனங்க பிறகு 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 என்ன தெரியுமா? கடவுளோட சந்ததி என்ன பண்ணுது? மனுஷுக்கு வந்த மாதிரி நடந்து மனுஷனோட சந்ததி, கர்த்தரோட சந்ததி, மனுஷியோட சந்ததி என்னாச்சு? ரெண்டு கலந்து போச்சு. கர்த்தரோட நல்லதுக்காக என்ன பண்ணாரு? செப்பரேட் பண்ணாரு. உன்னை உலகத்துல இருந்து விசுவாசியா உன்னை என்ன பண்ணாரு? தேர்ந்தெடுத்து தனிப்பட்ட முறையில உன்னை என்ன பண்ணாரு? பிரத்யேகமாக்குனாரு. நீ எப்படி இருக்கணும்? பிரத்யேகமா இருக்கணும். அது விட்டடிச்சுட்டு உங்களோட இஷ்ட பிரகாரம் நடந்தீங்கன்னாக்கனா நிச்சயமா கர்த்தரோட கோபத்துக்கு ஆளாக வேண்டி வருது. இன்னைக்கு கூட நான் பார்க்கும்போது உலகத்துல கர்த்தரோட சபைங்க பார்க்கும்போது ஆல்ரெடி சொல்லிருக்கல, அவங்க தனிப்பட்ட முறையில இல்ல வாழ்க்கை இல்ல. உலகம் எப்படி நடக்குதோ அநேகமான சபைக்குள்ள கூட அதே மாதிரி நடக்குது. உலகத்தார் எப்பேற்பட்ட ஆசை கொண்டு சிந்தை கொண்டு நடக்கிறாங்களோ அதே மாதிரி இன்னைக்கு அநேகமான பரிசுத்தவான்கள் என்னப்பட்ட ஆவிக்குரிய சபையில் இருக்கிறான்னு என்னப்பட்டவங்க கூட உலகத்தார் மாதிரியே அநேக ரகமான ஆசையோட இச்சையோட சரீர சம்பந்தமான காரியம் மூலியமா என்ன பண்றாங்க? நடந்து கொண்டு எதுக்காக அவங்க தனியா ஆக்கப்பட்டாங்களோ, எதுக்காக அவங்க பயங்கரமான இருட்டுல இருந்து ஆச்சரியமான வெளிச்சத்தை கொண்டு பட்டாங்களோ, எதுக்காக கர்த்தர் வந்து அவங்க நிவாசம் பண்றாரோ அந்த நோக்கத்தைய அநேகர் என்ன பண்றாங்க? மறந்துடுறாங்க. மறந்து என்ன பண்றாங்க? அவங்க இஷ்ட பிரகாரம் நடக்கிறதுனால கர்த்தர் என்ன பண்றாரு? அவரோட கோவாக்னி அவங்க மேல கொடுக்கலாம். நான் இந்த மேல என்ன பண்ண மாட்டேன்? பேச மாட்டேன், இன்னும் எச்சரிக்கை பண்ண மாட்டேன், இன்னும் அவங்க சகாயம் பண்ண மாட்டேன். இங்க இஸ்ராயல் பத்தி கர்த்தர் பேசுறாரு. அவங்க எங்கேயோ ஐகுப்துல இருந்து கர்த்தர் என்ன பண்றாரு? கொண்டு வந்து எங்க நாட்டாரு? கானாலுக்கு நாட்டினாரு. வேணா அவங்க என்ன பண்ணாங்க? லாஸ்ட்டுக்கு கர்த்தருக்காக நல்ல கனிகள் கொடுக்கிற பதிலு அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? என்ன கணக்கலாமா? கசப்பான கனிகள் கொடுத்தாங்களாமா. இன்னைக்கு பிரிய சகோதரி சகோதரனே, நமக்குள்ள எந்த கனிகள் இருக்குது? கர்த்தருக்கு இஷ்டமான இனிப்பான ருச்சியான ஆரோக்கியமான பழங்கள் நம்ம கொடுக்கிறோமா? இல்ல கசப்பான கனிகள் இருக்குதா? நாம பச்சையா பிறகுறோம், நாம கர்த்தரோட பிள்ளைங்க, எவ்வளவு நல்லா இருக்கிறோம், சந்தோஷம் இருக்கிறோம். நமக்குள்ள இருக்கிற கனிங்க என்ன? கோபம், உலக சம்பந்தமான ஆசைகள், இச்சைகள். நாளைக்கு நோவா காலத்துல எப்படி ஆயிட்டே அவங்க மனசு தோன்ற மாதிரி நடந்தாங்களோ அது மாதிரி நடக்கிறது, அவங்களே பார்த்து இவங்களே பார்த்து நடக்கிறது, இல்லாட்டி எத்தனோ சிந்தைகளோட இருக்கிறது, இல்லாட்டி உள்ளுக்கு அவிசுவாசம், முறுமுறுக்கல், இல்ல எத்தனோ விதமா நமக்குள்ள கசப்பான கனிகள் நமக்குள்ள இருக்குது என்னமோ.
அப்படி இருந்தாக்க கர்த்தர் என்ன பண்ண தெரியுமா? நானும் இனிமேல் உங்க கூட என்ன பண்ண மாட்டேன், பேச மாட்டேன். இங்க என்ன பண்ற தெரியுமா? பாருங்க 5வது வசனம் வாசிங்க. இப்போதும் ஆ, நான் என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவித்தேன். பாரு, நான் நல்ல கனிகள் பற்றி பண்ணும்போது உங்களுக்கு என்ன தெரிஞ்சு? கசப்பான கனிகள் தெரிஞ்சு. காப்பிட்டார் என்ன பண்ண போற தெரியுமா? நான் இனிமேல் உங்க என்ன பண்ண போற தெரியுமா? திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவித்தேன். ஆ, அதில் வேலியை எடுத்து போடுவேன். ஆ. அதோட என்ன வேலி என்ன பண்றாங்க? எடுத்து போடுறாராமா. அது மேய்ந்து போடப்படும். அது மேய்ந்து போடப்படும். அதன் அடைப்பை தகர்ப்பேன். அப்படின்னு சிம்பிளா சொல்லணும், சத்ரு சேர்த்துக்கு கொடுத்துடுவேன். நாம அது மிதியண்டு பரிசுத்தா விரோதமா நடந்தோம்னா நிச்சயமா அவர் வரும்போது, இல்லாட்டி அவரை சபைய எடுத்துட்டு போறக்கு அவர் வரும்போது நிச்சயமா நம்மளைய எதுக்கு ஒப்பு கொடுத்துடுவார் தெரியுமா? எதுக்கு ஒப்பு கொடுப்பாரு? வரப்போற மகா உபத்திரவ காலத்துக்கு ஒப்பு கொடுத்துடுவாரு. அன்னைக்கு ஜனத்தங்களா, நோவா காலத்துல ஜனத்தங்களா என்ன பண்ணாரு? ஜலப்பிரத்துக்கு ஒப்பு கொடுத்த மாதிரி நம்மள எதுக்கு ஒப்பு கொடுத்துடுவாரு? நிச்சயமா எதுக்கு ஒப்பு கொடுத்துருவாரு? வரப்போற மகா உபத்திரவ காலத்துக்கு ஒப்பு கொடுத்துடுவார். அதனால்தான் கர்த்தர் வசனத்தை கேட்டுக்கொள்ளிருக்கிறார். நாம பரிசுத்தா கீழ்பட்டு அவர் நம்மளுக்கு எந்த உபதேசம் கொடுத்தாரோ அந்த உபதேசம் கீழ்பட்டு ஆவி சம்பந்தமான கனிகள் பெற்றிருக்கணும். ஆவி பெற்றிருக்கிறதுல கனிகள் நம்ம கொடுக்கணும். நம்பக்கிறது கனின்னு அர்த்தம் என்ன? கனி யாருக்காக? ஒரு செடி வளர்ந்து கனிகள் கொடுக்கணும். எதுக்காக? அவங்களுக்காக இல்ல. பிரிய சகோதரி சகோதரி நல்லா புரிஞ்சுக்கணும். கனி யாருக்காக? இன்னொருத்தருக்காக. இல்லடா அந்த செடி நாட்ட எஜமானிக்காக. அதே மாதிரி உண்மையான விசுவாசி பரிசுத்தா கீழ்படுறவங்க பரிசுத்தாவியோட கனிகள் என்னன்னாக்க நம்மளுக்காக வாழ்றது இல்ல. நம்மளை நேசித்து ரட்சித்தா நம்ம கர்த்தராக தேவனுக்காக வாழணும். நம்ம கனிகள் இன்னொருத்தர் புசிக்கணும். நம்ம மூலம் இன்னொருத்தருக்கு உபயோகமாகணும். இந்த விஷயம் நல்லா புரிஞ்சுக்கணும். நாம யாரு? இன்னொருத்தருக்காக இன்னொருத்தர் என்ன பண்ணணும்? நம்ம மூலியமா நன்மை அனுபவிக்கணும். நாம் இன்னொருத்தருக்காக பயன்படுத்தப்படணும். இந்த விஷயத்தை நம்ம நல்லா அறிஞ்சுக்கணும். பிரிய சகோதரி சகோதரனே, நல்லா மறக்கக்கூடாது. அதனால கர்த்தரையும் காமிக்கிறார் என்னன்னா, நல்ல கனிகள். நம்ம கனிகள் யாருக்காக கொடுக்கணும்? கனிகள் கொடுக்கணும் அர்த்தம் என்ன? நம்ம மூலியமா இன்னொருத்தருக்கு நல்லது நடக்கணும். நாம் இன்னொருத்தருக்காக உபயோகப்படணும். நம்ம மூலியமா இன்னொருத்தர் சந்தோஷப்படணும், இன்னொரு ஆசீர்வதிக்கப்படணும், இன்னொரு ரட்சிக்கப்படணும். நாம் செய்யற மேல் மேல அவங்க இன்னொருத்தர் பண்ணணும், கர்த்தருடைய மகிமைப்படுத்தணும். இவங்க நிஜமால உண்மையான பிள்ளைங்க, கர்த்தரோட பிள்ளைங்கிறது ஒரு சாட்சிங்கிறது நமக்குள்ள இருக்கணும். இதுதான் உண்மையான பரிசுத்தா கீழ்படுறா மனிதனோட என்ன, மனிதனோட நோக்கம். இந்த விஷயத்தினால புரிஞ்சுக்க வேண்டிய அவசரம் இருக்குது. அதனாலதான் கர்த்தர் சொல்றாரு என்ன, நல்ல கனிகள் கொடுக்கணும். ஆசைப்படும் போது அவங்களுக்கு கசப்பு கனிகள் தெரிஞ்சாமா. அதுல நான் என்ன பண்ண போறேன்? அவங்க சுத்தி இருக்கிற வேலி நான் என்ன பண்ண போறேன்? எடுத்து போடுற சகல மிருகங்கள் அதை திங்கிற மாதிரிக்கு நானு ஒப்பு கொடுத்துறேன்னு சொல்றாரு. அதே மாதிரி அங்க நோவா காலத்துல நம்ம ஆலோசனை பண்ணும்போது பரிசுத்தாவி கீழ்படல. அதனால என்ன பண்றாரு? இனிமேல் நான் உங்க கூட போராட மாட்டேன். போராட அர்த்தம் என்ன? போராடம்னா நான் சொன்னப்பின் நடக்கணும், நான் சொன்னப்பின் நடக்கணும், நான் இது மாதிரி நடங்க, இது மாதிரி நடங்கான்னு இத்தனை சொல்லிட்டு வந்தேன். இனிமேல் நான் சொல்ல மாட்டேன். சீதை எங்க அனுப்புகிறேன்? உங்களைய நாசம் பண்ண போறேன். அதே மாதிரி இந்த கடைசி நாட்கள்ல கூட எத்தனோ பேரு பரிசுத்தாவை பெற்று பரிசுத்தாவை கீழ்படாம கர்த்தருக்கு விரோதம் நடக்கிறவங்க எத்தனோ பேரு இருக்கிறாங்க. பிரிய சகோதரி சகோதரன், அவங்க எல்லாரும் மகா உபத்திரவ காலத்துல ஒப்பு கொடுக்க போறாங்க. அது மாதிரி நாம இருக்காம நம்ம என்ன பண்ணணும்? பரிபூர்ணமா பரிசுத்தாவுக்கு ஒப்பு கொடுத்து ஆவிக்குரிய வாழ்க்கைய வாழ்ந்து கொண்டு ஆவி மூலமா நம்ம
நிரக்கப்பட்டு ஆவி சம்பந்தமான கனிகள் கொடுக்குறவங்களா பிரிய சகோதரி சகோதரி நாம் இருக்க வேண்டிய அவசரம் எவ்வளவு இருக்கிறது என்று இந்த வச்சனம் மூலியம் நாம் இன்னைக்கு கத்துக்கிறோம். இந்த விஷயம் நம்ம மனசுல வச்சுக்கிட்டு கர்த்தாவே உண்மையா நோவா காலத்து மாதிரி இன்னைக்கு நாங்க இருக்கிறோம். நோவா காலத்துல பரிசுத்த ஆவிய கீழ்படாம அநேகர் இருந்தாங்க. அதனால நீ இவ்வளவு வார்த்தை நீ சொல்றது நீ என்ன பண்ண நிறுத்திட்ட. அதே மாதிரி இன்னைக்கு எத்தனையோ பேர் பரிசுத்தா கீழ்படாம சரீரத்தைய அனுசரித்து உலகத்தை அனுசரித்து பிசாசியோட தந்திரங்களை அனுசரித்து நடந்துட்டு வராங்க. அவங்க கூட நீங்க பேச மாட்டீங்க. ஒரு நாமங்கூட ஆவிக்குரிய சபையில் இருக்கிறன்னு நினைச்சு ஆவிய பெற்றிருக்கிறோம் நினைச்சு அந்நிய பாஷைய பேசிட்டு நான் பரிசுத்த ஆவியோட சத்தத்துக்கு கீழ்படாம நாம் நடந்து கொண்டு வந்தா ஒரு நாள் வரப்போகுது. பரிசுத்த ஆவி யாரைத்து கீழ்படுறாங்களோ அவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு போக போறாரு. நாம கீழ்படாம நாம பரிசுத்த ஆவிக்கு இஷ்ட பிரகாரம் நடக்காம பரலோகத்துக்கு வேண்டிய தகுதி நமக்குள்ள இல்லாட்டி நாம மகா உபத்திரவ காலத்துல விடப்படும் என்னமோ என்று நம்மளை நாம் என்ன பண்ணணும், பரிசீலனை பண்ணிக்கணும். அதுல கர்த்தர் சுயமா சொல்லியிருக்கிறார், நோவா காலம் எப்படி இருக்குமோ நான் எனக்கு வரப்போற முன்ன கூட அந்த காலம் அப்படிதான் இருக்கு. லோத் நாள் போல என்னோட வரைக்கு காலம் இருக்கு. அதுதான் உங்களுக்கு அடையாளம். அந்த கால பரிசுத்தாக விரோதமா நடந்தாங்க, இன்னைக்கு கூட பரிசுத்தாக விரோதம் நடக்கிறாங்க. நம்ம கண்மையில தெரியுது. உண்மை ஆலோசனை பண்ண நாம கூட எத்தனோ விஷயத்துல பரிசுத்தாக கீழ்படாம நடந்துக்கிறோங்கிறது இது சத்தியம். இதை நாம் புரிஞ்சுக்கிட்டு பரிசுத்தாக கீழ்பட்டு வரைக்கும் ஆய்க்கப்படணும். நான் பரலோகத்துக்கு போறதுக்காக எப்படி இருக்கணும் நம்மளுக்கு தெரியாது, நமக்குள்ள பரிசுத்த ஆவிக்கு தெரியும். அதனால அவர் வந்து நமக்குள்ள வாசம் பண்றாரு. பரிசுத்த ஆவி கீழ்பட்டாக்க நம்ம எப்படி இருக்கணுமோ, எப்படி நடக்கணுமோ, நம்ம என்ன பேசணுமோ, இந்த உலகத்துல எது மாதிரி வாழணுமோ அவரு நம்மளுக்கு எல்லா விஷயத்திலும் நம்மளுக்கு சகாயம் பண்ணுவார், உதவி பண்ணுவார். அதுக்கு பரிசுத்த கீழ்பட்டு நம்ம நடக்கிறதா ஒப்பு கொடுக்கலாம். ஹல்லேலூயா. அதுல கரங்கள் மூலம் ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தாவே ஸ்தோத்திரம். பரிசுத்தமான தேவனே ஸ்தோத்திரம். எங்க பரலோக பிதாவே நன்றி. எங்க ஜீவனுள்ள தேவனே ஸ்தோத்திரம். இந்த ராத்திரிக்கு நேரத்துல கர்த்தாவே நீங்க சொன்ன பிடிக்கு நோவா காலத்துல இப்படி ஆவிக்கு விரோதமா ஜனங்க நடந்த மாதிரி இன்னைக்கு கூட எத்தனோ பேர் நடக்கிறாங்க கர்த்தாவே. எனக்கு இஸ்ரேல் ஜனங்க நடந்தாங்க, இன்னைக்கு சபையாரும் கூட எத்தனோ பேர் நடந்துட்டு வராங்க கர்த்தாவே. ஐயா அது மாதிரி நாங்க இருக்காம இந்த ராஜ காலத்துல எங்களை ஒப்பு கொடுக்குறோம். எங்களுக்கு நிவாசம் பண்ற பரிசுத்த ஆவியானவரே, உங்களுக்கு விரோதமான காரியங்கள் எது இருந்தாலும் எங்களுக்கு தெரிவித்து அதுல விடுதலை ஆவம்படிக்கு உங்க கிருபை கொடுத்து எங்களை பலப்படுத்தி பரிசுத்தமான வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்ந்து எடுத்துக்கொள்ளப்படுற நேரம் வந்தப்போ நாங்க எல்லாரும் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்காக எங்களை எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்த கர்த்தாவே ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எங்க யாரும் விடுபடாத படிக்கு எங்களுக்கு கிருபை கொடுங்க கர்த்தாவே. ராஜகுமார மாதிரி கர்த்தாவே உங்க கைக்கு எங்களை ஒப்பு கொடுத்து உங்க மகிமைகளை வரைக்காக நீங்க எங்களை கொண்டு போறதுக்கு வரும்போது எங்களை ஆயத்தமா இருக்கிறதுக்காக எங்களுக்கு கிருபை கொடுங்க கர்த்தாவே. எல்லா மகிமைகளும் கொண்டு கொடுக்குறோம். இந்த காலத்துல இந்த சாயங்கால நேரத்துல இந்த வசனம் கேட்ட ஒரு பிள்ளைங்களும் கூட உங்க கைக்கு ஒப்பு கொடுத்து உங்க வருகைக்காக ஆயத்தப்படுத்தி உங்க கைக்கு ஒப்பு கொடுத்து கர்த்தாவே. எல்லா மகிமைகளும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்துல
கேட்டுக்கொள்றோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பரிசுத்தாவியோட ஐக்கியமும் அவர் வரும்படிக்கு